காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு டிசம்பர் மாதம் தர வேண்டிய 7.35 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் கர்நாடகாவிற்கு உத்தரவு. இந்தியாவின் போர் முழக்கமாக வந்தே மாதரம் பாடலை அங்கீகரிக்க வேண்டும். மக்களவையில் விவாதத்தை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி பேச்சு. தேசத்தின் கவனத்தை திசை திருப்ப வந்தே மாதரம் விவாதம். மேற்கு வங்கத்தில் தேர்தல் வருவதால் இந்த விவாதத்தை பாஜக நடத்துவதாகவும் மக்களவையில் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. (2026) சட்டப்பேரவை தேர்தலில் 2.5 கோடி வாக்குகளுக்கு மேல் பெறுவோம். திமுக மாவட்ட செயலாளர்களுடனான காணொலியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. திமுகவுக்கு எதிராக இடி, ஐடி, இசி பயன்படுத்தப்படுவதாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் குற்றச்சாட்டு. தினமும் பரப்பப்படும் பொய்களை எதிர்கொள்ள நமது பலத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என அறிவுரை. அரசு வேலை வாங்கித்தர பணம் பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கு. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் நிபந்தனைகள் மேலும் தளர்வு செய்தது உச்சநீதிமன்றம். முன்னாள் முதலமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை ஒத்திவைக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. அமலாக்கத்துறை அனுப்பிய முறைகேடு குறித்து விசாரிக்காமல் அமைச்சர் KN நேருவை திமுக அரசு காப்பாற்றி வருகிறது. அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஊழல் செய்த திமுகவினர் கம்பி எண்ணப் போவது உறுதி எனவும் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. தேர்தல் ஆணையத்தை அன்புமணி தரப்பு ஏமாற்றி வருவதாக பாமக MLA அருள் பரபரப்பு குற்றச்சாட்டு. கெட்டிக்காரன் புழுகு 8 நாளில் தெரியும் என்றும் விமர்சனம். புதுச்சேரியில் விஜய் தலைமையில் நாளை நடைபெறும் தாவேகா பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் மும்மரம். தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு அனுமதி மறுப்பு. பக்தர்களுக்கு 6வது நாளாக தடை விதிப்பு. 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு இரவு பகலாக பாதுகாப்பு. திருப்பரங்குன்றம் மலை தூணில் தீபம் ஏற்ற மதம் தடையில்லை. திமுக தான் மத கலவரத்தை தூண்டுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. சிவகங்கை சட்டசபை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம். இறந்தவர்கள் பட்டியலில் இடம்பெற்றதால் மாவட்ட ஆட்சியருடன் வாக்குவாதம். நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநரிடமிருந்து பட்டம் பெற மாணவி மறுத்த விவகாரம். ஆளுநரை அவமதிக்கும் வகையில் மாணவி நடந்து கொண்டது ஏற்புடையதல்ல என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. வேலூரில் இளைஞருடன் ஏற்பட்ட கிரிக்கெட் தகராறில் கர்ப்பிணிக்கு கத்தி குத்து. முன்விரோதம் காரணமாக தாக்குதல் நடத்தி தப்பியோடிய நபரை தீவிரமாக தேடும் போலீசார். கோவை மாநகரில் 5 ஆண்டுகளில் 33,183 திருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை. 3,63,00,000 செலவிடப்பட்டுள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் விளக்கம். விருதாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குவிந்து கிடக்கும் காலி மதுபாட்டில்கள். மொட்டை மாடியில் மலை போல் குவிந்துள்ள காலி மதுபாட்டில்களை கண்டு பொதுமக்கள் கொந்தளிப்பு.
முப்படையின் தலைமை தளபதி பிபின் ராவத் உட்பட 11 பேர் உயிரிழந்த கோர விபத்தின் 4ஆம் ஆண்டு நினைவு நாள். ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூணில் ராணுவ அதிகாரிகள் மரியாதை. போலி வாக்காளர்களை கண்டறியும் மென்பொருள் கைவிடப்பட்டது. பீகார் SIR தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம். கேரள நடிகையை கடத்தி பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் 6 பேர் குற்றவாளிகள் என எர்ணாகுளம் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. குற்றவாளிகள் 6 பேருக்கான தண்டனை விவரம் 11ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் தகவல். நடிகை பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் நடிகர் திலீப் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை. போதிய ஆதாரங்கள் இல்லாததால் நடிகர் திலீப்பை விடுதலை செய்தது எர்ணாகுளம் நீதிமன்றம். பாலியல் வழக்கில் உண்மை நிரூபணமாகியுள்ளது. சதி உடைக்கப்பட்டுள்ளது. தனக்காக பிரார்த்தனை செய்த கோடிக்கணக்கான மக்களுக்கு நன்றி என நடிகர் திலீப் உருக்கம். கேரள நடிகர் திலீப் விடுதலையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும். பாலியல் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட நடிகை தரப்பில் தகவல். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தமிழக பக்தர் உயிரிழப்பு. 18ஆம் படி ஏறி கொடிமரம் அருகே சென்றபோது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் பற்றி எரியும் காட்டுத்தீ. 40 வீடுகள் எரிந்து சேதம். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே T20 கிரிக்கெட் தொடர் நாளை தொடக்கம். கட்டக்கில் நடைபெறும் போட்டியில் சுப்மன் கில், ஹர்திக் பாண்டியா ஆகியோர் அணியில் இடம்பெறலாம் என தகவல்.